ஈரோட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு கோவிலை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கோவிலுக்கு தான் வந்து இன்றைக்கி நாங்கள் கிளம்பிட்டேங்க. எப்படி ஈரோட்டில் வந்து பண்ணாரியம்மன் கோவில் ஃபேமஸோ அதே மாதிரி இந்த கோவிலும் ரொம்பவுமே ஃபேமஸுங்க. அதாவது பிரிட்டிஷ்காரன் காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே இந்த கோவிலுக்கு எண்ணெய் வந்து அனுப்பிச்சிட்ருக்கிறதா வந்து சொல்லப்படுதுங்க. அதுவும் உண்மைதான்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த கோவில் கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பாரியூர் அம்மன் கோவில் தாங்க. பாரியூர் கொண்டத்து காளியம்மன் சொன்னாவே தெரியாத ஆளுங்க வந்து யாருமே வந்து இருக்க மாட்டாங்க. இதுக்கு ஏன் பாரியூர் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னொரு காலத்தில் கடையேழு வள்ளல் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் பாரி அப்படின்ற ஒரு மன்னன் வந்து இந்த இடத்த வந்து ஆண்டிருக்கிறாங்க. ஸோ அவரோட குலதெய்வங்களாமா இந்த ஊர். ஸோ அதனாலே வந்து இந்த ஊருக்கு வந்து பாரியூர் அப்படின்ற மாதிரியும் வந்திருக்கு அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க. எப்போவுமே நம்ம கோவிலுக்குள்ளே போனோம் அப்படின்னா முதல்ல கை கால்லாம் வந்து வாய்க்காலில் கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நம்ம சாமி கும்பிட போகணுங்க. உள்ளே போனோம்னாவே லெஃப்ட் சைடு வந்து விநாயகர் இருப்பார். அவரை கும்பிட்டு தான் நம்ம வந்து மற்ற சாமியெல்லாம் கும்பிடணும். அடுத்து இங்கே முனீஸ்வரர் இருப்பாங்க. அவங்களையும் கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்குங்க. எப்போவுமே ஒரு கோவிலுக்கு வந்து நம்ம சாமி கும்பிட போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து டைரெக்டாக வந்து சன்னதியை பார்க்க போகக்கூடாதுங்க. அவங்க சுற்றி என்னென்ன சாமி இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே சாமி கும்பிட போகணும். இப்போ இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா நோம்பியும் வந்துருச்சு. அதுக்கான இதுவும் பார்த்திங்கன்னா ஃப்ளெக்ஸ் போர்டும் வச்சுட்டாங்க. அந்த நோம்பியோட டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேங்க. இந்த கோவிலில் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையாகவே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குங்க. பல நூற்றாண்டுகளுக்கு முந்தைய கோவில் தான் சொல்லலாம். எல்லாமே கோவில் ஃபுல்லாகவே உள்ளே வந்து பளிங்கு கல்லால் செஞ்சுருப்பாங்க. அது பார்க்குறதுக்கே அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க. ஈவினிங் டைமில் போய் கோவிலில் பார்க்கும்போது நம்மளோட மனசும் வந்து அவ்வளோ அமைதியாக இருக்கும். அங்கே இருக்கிற கல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சிற்பமும் அவ்வளோ அழகாக செதுக்கியிருப்பாங்க. எத்தனையோ டைம் வந்து நாங்களும் கோவிலுக்கு போயிருக்கோங்க. ஆனால் இந்த டைம் தான் நான் வந்து என்னடா இது இத்தனை சிற்பம் இருக்குதே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு போது எங்களுக்கு இத்தனை தெரிய வந்துச்சு. அப்புறம் நாங்களும் சாமி கும்பிட்டு அப்புறம் அப்படியே வந்து கிளம்பிட்டோம். அந்த ஈவினிங் டைமில் அந்த குருவி புறா அதெல்லாம் அடையிறத பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்புறம் நாங்களே கிளம்பிட்டோம். நீங்கள் ஈரோடு வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி